திருப்பரங்குன்றத்துல அந்த நீதிமன்ற உத்தரவிட்டு அந்த தீபம் ஏற்ற விடல. ஆனா நீதிமன்றத்தில் போய் அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்காங்க. நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்காங்க. தமிழக அரசு கொடுத்த மாதிரி தான் நம்ம பாத்துக்கணும். 100% தமிழக அரசு முதலமைச்சரே வந்து கொடுத்ததா தான் எடுத்துக்கணும். ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பது முதலமைச்சரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் அந்த மாவட்டத்தில் ஸ்டேட் யாரு, அரசு யாருன்னு கேட்டீங்கன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், போலீஸ் கமிஷனர். இன்னைக்கு அவங்க போய் கோர்ட் முன்பு நின்று மன்னிப்பு கேட்கறாங்கன்னா இது எந்த அளவுக்கு சீரியஸா போயிருக்கு, எந்த அளவுக்கு முதலமைச்சர் வாக்கரசியலுக்காக, மைனாரிட்டியை தாஜா செய்ய வாக்கரசியலுக்காக இதை எக்ஸ்கலேட் பண்ணி இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்திட்டார். இன்னைக்கு யாரு பலிகாடாவாக மாறி இருக்கின்றார்கள் என்றால் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் காவல்துறை கமிஷனரும் இன்னைக்கு பலியாடு மாதிரி நிக்கிறாங்க. அதனால்தான் நேற்று நாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டது, இன்னும் நீதியரசர்கள் ஒரு படி மேல போய் அந்த ஆட்சியருக்கு யார் போன் பண்ணாங்க, ஆட்சியருக்கு இந்த மாதிரி செய்ய சொன்னது யார்? ஏன்னா ஏற்கனவே அந்த டிவிஷன் பெஞ்ச் அதுல நமக்கு ஊர்ஜிதம் ஆயிருச்சு. அந்த 144 CRPC என்ன போட்டாங்களோ அதே ஃப்ராட் என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு. டிவிஷன் பெஞ்சிலேயே சொன்னாங்க இதே ஒரு ஃப்ராட் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு தப்பான ஒரு 144 தடை உத்தரவு போட்டு அதுல யாரோ மேலிருந்து கொடுத்த அழுத்தத்திற்கு பணிந்து ஒரு காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் தான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டே மக்கள் மன்றத்தில் அவமானப்பட்டு நீதியரசர்கள் முன்பு நீதிமன்றத்தில் வெட்கி தலைகுனியும் அளவுக்கு இன்னைக்கு நிலைமையை கொண்டு வந்து விட்டிருக்கிறாங்க. இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும், கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சது யார். பழிய இன்னைக்கு நம்முடைய கட்சியின் மீது, நம்முடைய தோழர்கள் மீது, சகோதரர்கள் மீது போடுறாங்க. இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக நீதிமன்றத்தில் தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை உருவாக்கியதே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசு. காரணம் எதற்காக? வாக்கு அரசியலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக.